ஃபைனான்ஸ்க்கு வந்து எனக்கு ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க. சுந்தரம் ஃபைனான்ஸ். நான் அதர் பேங்க்குக்கும் நான் போய் தான் இன்ட்ரெஸ்ட் கேட்டதெல்லாம் எல்லாம் கேட்டுங்க. எவ்வளோ நாள் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாங்ஷன் பண்ணணும்னு என்னோட நீடு இருந்ததுனால நான் அதர் பேங்க்குக்கு போயிட்டு அவங்களாம் ப்ராசஸிங் டேஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி சொன்னாங்க. லேட் ஆகும் 20 days சொன்னாங்க. அதே மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட், நான் வந்து என்ஆர்ஐ இதில் இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் வரணும், அதனால பவர் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், அவங்க நேமில் பவர் பண்ணினாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ சுந்தரம் ஃபைனான்ஸில் தான் நான் வந்து கான்டாக்ட் பண்ணப்போ அவங்க வந்து அது மாதிரி நாங்கள் 10 daysல பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட நான் கரெக்டாக சப்மிட் பண்ணுற மாதிரி நினச்சேன். அவங்களோட இது வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து இதாக தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு, அதனால ஒரு 5 days டிலே ஆயிடுச்சு. பட் மற்றபடி வந்து ஸ்பீடாக தான் அவங்க சாங்ஷன் பண்ணாங்க. கஸ்டமர் சர்வீஸ் ஸ்பீடாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டும் ஓகே தான். நார்மலாக பேங்க் கம்பேர் பண்ணுறப்ப இது இன்ட்ரெஸ்ட் ஓகே தான். இது ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் பேங்கிங்க்கும் பேங்கிங்க்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. அதுக்கப்புறம் வேற நான் ரெஃபர் பண்ணலாம் நிறைய பேருக்கு. அது இல்லாம நெக்ஸ்ட் பேங்கிங்ல வந்து இப்ப வேற பேங்கிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 1 yearக்கு சில இதுல வந்து பார்ட் பேமெண்ட் நாட் அலோடுன்னு சொல்றாங்க. அது இது வந்து பார்ட் பேமெண்ட் வந்து நெக்ஸ்ட் அதுல இருந்து இது வந்து அந்த பெனிஃபிட் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பார்ட் பேமெண்ட் தான் அதுல கொஞ்சம் பிளஸ்ஸா இருந்தது. அது கொஞ்சம் எங்களுக்கு